கூட்டணி வந்துட்டதாலேயே உங்க கூட வர்றவங்க எவ்வளவு வாக்காளர்களை கொண்டு வருவாங்கன்னு தான் கேள்வி. காங்கிரசின் உச்சபட்ச தலைவர்கள் 3-4 பேரை திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் டெல்லியில் முகாமிட்டு சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. இந்த தமிழ்நாடு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக அணியில் இருப்பதை விட காங்கிரசின் எதிர்காலத்துக்கு எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க பாருங்க. அதாவது கோ பேக் மோடின்னு சொன்னவங்க அப்பவும் அவர் பிரதமராக தான் இருந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, அவர் வருவதே பெருமைன்னு தங்கம் தென்னரசு சொல்கிறாரு. இதெல்லாம் காங்கிரஸ் தலைமை ரசிக்கும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் தலைவர்களை கூப்பிடாம கலைஞருடைய நூற்றாண்டு நாணயத்தை பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்களை வச்சு வெளியிட்டாங்களே. இதெல்லாம் காங்கிரஸ் என்ன முட்டாளா? அவங்க எவ்வளோ பெரிய கட்சி, அவங்களுக்கு தெரியாதா இவங்களுடைய கள்ள உறவுகள் டெல்லியில் இவங்க என்னெல்லாம் பண்ணி. காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா மிகப்பெரிய செட்பேக்கு. இப்போவே எழுதி வச்சுங்க, காங்கிரஸ் ஒரு கட்சி வெளியே போய் இவங்க 100 கட்சியை கூட வச்சுருந்தாலும், ஓபிஎஸ் பிரேமலதா எல்லாரையும் வச்சிங்கனாலும், தாவேகா காங்கிரஸ் இன்னும் சில கட்சிகள் போச்சுன்னா வின்னிங் காம்பினேஷன். இவங்களுடைய மெயின் பிளாங்க் என்ன? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், பாஜகவை உள்ள நுழைய விடாமல் தடுக்கும் தடுப்பு சுவர்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் காங்கிரஸ் இருக்கிறதால தான் இவங்க சொல்லுறாங்க. காங்கிரஸ் நகர்ந்து தாவேக்காக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த பிளாங்கே அவுட் ஆயிடும். நாங்கள் விசிகாவாங்க மைனாரிட்டி, அவங்க ஓட்டே அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லைங்க. தொடர்ந்து தலித்துகள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஆணவ கொலை நடக்குது, சாதிய பேரால் வன்மங்கள் தொடர்ந்து நடக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நெல்லையில் கவின்ற இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து திருமாவளவன் என்ன கேட்க வேண்டுகோள் விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆணவ கொலைகள், எஸ்சி எஸ்டி மக்கள் மீதான ஜாதிய வன்மங்களை தடுக்க ஒரு தனி சட்டம், சிறப்பு சட்டம் உண்டாக்கணும்னு ஏன் அதை செய்யல? ஸ்டாலின் ஆட்சி என்பது ஒரு சில அதிகாரிகள் ஆட்சி. இப்போ இன்னைக்கு காவல்துறை என்பது ஆளுங்கட்சியினுடைய கையால் போல எடுபிடியாக மாறிவிட்டது. உங்களுடன் ஸ்டாலின் இவ்வளோ நாளாக அவர் எங்கே இருந்தார்னு தெரில, மக்களோட இல்லை, திடீர்னு இப்போ வந்து குதிச்சிருக்காரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாணன் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அரசுக்கு ரிலேட்டடாக பல எதிர்ப்பு விதமான கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டபிளான விஷயத்தில் பல குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கதா வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் திமுக ரிலேட்டபிளாக பல திட்டங்கள் துவங்கிட்டு இருக்காங்க. மெடிக்கல் ரிலேட்டபிளான விஷயங்கள் அதுலேயுமே முதல்வர் அவர்களுடைய பேர் வரக்கூடாது, புகைப்படங்கள் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டே ஆர்டரை அதிமுகவினுடைய மக்களவை உறுப்பினரான சிவி சண்முகம் அவர்கள் வாங்கி வச்சுருக்கதா சில தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆனாலும் திமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது இருக்கிற கூட்டணியை விட அதிகரிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் பிரேமலதா மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 நாட்களும் ஓபிஎஸ் அவர்கள் சிஎம் வாக்கிங் போகும்போது நேராக நின்று மீட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுடைய தேர்தல் வெற்றியை பாதிக்குமா? ஏன்னா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. யாருடைய தேர்தல் வெற்றியை பாதிக்கும்? திமுகவினுடைய தேர்தல் வெற்றியை. நீங்களே சொல்கிறீங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தானே வருது, அதனால கேட்க. அதாவது டிஎம்கே அலையன்ஸ் என்னை பொறுத்தவரை ஓவர் க்ரௌடடாக ஆகிட்டு இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் க்ரௌடு சேர சேர the too many cooks will spoil the soupன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதான் அதிகமான சமையல்காரர்கள் சமையலை கெடுத்துருவாங்கன்னு. அந்த மாதிரி அதிகமான ஆட்கள் இன்றைக்கி திமுகவுக்கு சேருவதும் அந்த கட்சிக்கு லாபம்னு நான் நினைக்கல. நான் வேறு விதமாக சிந்திக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் இப்போவே பாருங்கள், பிரேமலதா போய் பார்த்துட்டு வந்த உடனே இவர் துண்டை காண துணியை காணன்னு மதிமுக கோபால்சாமி போய் நேற்று துண்டை போட்டிருக்கிறாரு. சில கட்சிகளை வெளியேற்றக்கூட அவங்க முயற்சி பண்ணலாம். அதனால் கூட்டணி கணக்குகள் மாறலாம். இப்போ எத்தனை கட்சிகள் இருக்குது? 15 கட்சி கூட்டணி வச்சப்போ கூட கருணாநிதி திமுக தோற்று இருக்குது. 14 கட்சி கூட்டணின்னு சொல்லி வந்தப்போ கூட எம்ஜிஆர் கிட்ட 3 முறை தோத்தாங்கல்ல.
ஜெயலலிதா கிட்ட 2 முறை தொடர்ச்சியாக தோத்தாங்கல்ல. அப்போல்லாம் என்ன, திமுக இது வரைக்கும் 1967லேருந்து இன்னை வரைக்கும் தனித்து போட்டி போட்டதே கிடையாது. கூட்டணி கட்சிகள் அது 9ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், இப்போ 18ஆக இருக்கலாம், இப்படி தான் வச்சுருக்காங்க. அதனால் கூட்டணி வந்துட்டுதாலேயே உங்கள் கூட வர்றவங்க எவ்வளோ வாக்காளர்களை கொண்டு வருவாங்கன்னு தான் கேள்வி. இப்போ கூட்டணிக்கு வர்ற இப்போ ஓபிஎஸ் பிசிகா இவங்களுக்கெல்லாம் ஓரளவு வந்து வாக்காளர் இருக்காங்க. ஓபிஎஸ்க்கு தேவர் சமுதாயத்துடைய வாக்கு. நீங்கள் காங்கிரஸை பற்றி சொன்னதால சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னால் செய்தி என்னென்னா, தமிழ்நாடு சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் தானே எம்எல்ஏ, அவர் தான் காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி குரூப் லீடர், பார்ட்டி லீடர். அவர் போயிட்டு டெல்லியில் உட்காந்து ஒரே நாளில் கேசி வேணுகோபால், அவர் யாருன்னா ஆர்கனைசேஷனுக்கு இன்சார்ஜான பொதுச் செயலாளர், எம்பி காங்கிரஸில், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தியை கூட சந்திச்சாரா என்னன்னு தெரில, அது இன்னும் கன்ஃபார்மாக. ஆக காங்கிரஸின் உச்சபட்ச தலைவர்கள் 3-4 பேரை திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் டெல்லியில் முகாமிட்டு சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. அவர் சொன்னதாக என்ன தகவல் வருதுன்னு சொன்னால், இந்த தமிழ்நாடு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக அணியில் இருப்பதை விட காங்கிரஸின் எதிர்காலத்துக்கு தாவேகா கூட்டணியில் சேருவது தான் பலன் மிக்கதாக இருக்கும், வெற்றிகரமாகவும் இருக்கும். ஏன்னா திமுகவினுடைய ஆட்சியினால் மக்கள் பெருமளவுக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க, ஊழல் அது இதுன்னு. ரெண்டாவது, தாவேகா வந்து இன்றைக்கி ஒரு வளரும் சக்தி, எந்த குறையும் மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இளைஞர்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு இருக்குது. அப்போ அவரு கூட நம்ம கூட்டணி வச்சா தொகுதிகள் எண்ணிக்கையும் குறையில்லாமல் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றதை ஏற்கனவே அவர் அறிவிச்சிருக்காரு. இப்போ 1967 காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரத்தை தமிழ்நாட்டில் இழந்ததுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அதிகாரத்துக்குள்ளவே போல. அவங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு பேசுனாங்களே ஒழிய, இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியை கொடுத்துட்ருக்கிறாருன்னு பேசுகிற அளவுக்கு சில காங்கிரஸ் தலைவர்கள் விலை போயிட்டாங்க. அவங்களுக்கு காமராஜரையும் தெரியல, காமராஜர் ஆட்சி அந்த 9 வருஷம் எப்படி பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டில்ன்றது தெரியல. இப்போ டிஎம்கேவுக்கு அப்போ கூட்டணி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சுமை தானா? இல்லை சுமை தானா இல்லை, கூட்டணி இன்னும் முற்று பெறவில்லை. எத்தனை பேர் இருப்பாங்க, வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான் கதை தான். இதெல்லாம் இன்னும் ஒரு 3-4 மாதம் 6 மாதம் கூட ஆகுங்க. இப்போ நான் கேட்குறேன், ஏன் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியிலே இருக்கணும்? இப்போது இந்தியா கூட்டணி இருக்குது, பார்லிமெண்ட் அது 29 தான். ரெண்டாவது பாராளுமன்ற கூட்டணிக்கு அது தனி கூட்டணி. இப்போ ஆம் ஆத்மி கெஜ்ரிவால், வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி, இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருந்துக்கிட்டே காங்கிரஸுக்கு எதிர்த்த தானே சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறாங்க. அது மாதிரி திமுக பாராளுமன்ற தேர்தலுக்கு வேணும்னா வச்சுக்கிறாங்க. இல்லை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் செல்வாக்கு உள்ளவர் யாருன்றது தெரிஞ்சிட போகுது. அதனால் தாவேகால இன்றைக்கி அவங்க போகிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஆனால் முடிவெடுக்க வேண்டியது ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேவோ தான். காங்கிரஸுக்கு 2 ஸ்டேட் இருக்குது, அங்கே அதிகாரம் கிடைக்க போகுது. இங்கே காங்கிரஸுக்கு திமுகவை சுமந்து என்ன ஆக போகுது? ஒரு 25 எம்எல்ஏ கிடைக்கலாம், அதிகாரத்தை கொடுத்துருவாரா? இன்னி வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக கொடுக்காத ஒரு விஷயம் என்னென்னா, 67 அதிகாரத்தை இழந்த காங்கிரஸுக்கு 2026 ஒரு 2-3 மந்திரி, ஒரு 4 வாரிய சேர்மன் கிடைச்சா என்ன கசக்குதா? மக்களுக்கு அவங்களும் சேவை பண்ணணும் இல்லை? இன்றைக்கி எல்லாமே திமுகவில் தானே இங்கே எடுத்துன்னு போகிறாங்க. அதனால் இப்போ ரெண்டாவதுங்க, ராகுல் காந்தியும் அப்சர்வ் பண்ணுவார்ல, தொடர்ந்து திமுக பாஜக தலைவர்களோட காட்டும் பரிவு நேசம் எந்த அளவுக்கு ஆகிட்டாங்க பாருங்கள். அதாவது கோ பேக் மோடின்னு சொன்னவங்க அப்போவும் அவர் பிரதமராக தான் இருந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அவர் வருவதே பெருமைன்னு தங்கம் தென்னரசு சொல்கிறாரு. இதெல்லாம் காங்கிரஸ் தலைமை ரசிக்கும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் தலைவர்களை கூப்பிடாம கலைஞருடைய 100ஆண்டு நாணயத்தை பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்களை வச்சு வெளியிட்டாங்களே, இதெல்லாம் காங்கிரஸ் என்ன முட்டாளா? அவங்க எவ்வளோ பெரிய கட்சி, அவங்களுக்கு தெரியாதா இவங்களுடைய கள்ள உறவுகள் டெல்லியில் இவங்க என்னெல்லாம் பண்ணி தப்பிச்சுருக்காங்க? மைனஸ் அமைய போகுது கண்டிப்பாக. இந்த பாருங்க, காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா மிகப்பெரிய செட்பேக்கு. இப்போவே எழுதி வச்சுங்க,
காங்கிரஸ் ஒரு கட்சி வெளியே போய் இவங்க 100 கட்சியை கூட வச்சுருந்தாலும், ஓபிஎஸ், பிரேமலதா எல்லாரையும் வச்சிங்கனாலும், தாவேகா, காங்கிரஸ் இன்னும் சில கட்சிகள் போச்சுன்னா வின்னிங் காம்பினேஷனுங்க. ரெண்டாவது, இது வின்னிங் மட்டும் இல்லை, இவங்களுடைய மெயின் பிளாங்க் என்ன? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், பாஜகவை உள்ள நுழைய விடாமல் தடுக்கும் தடுப்பு சுவர்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் காங்கிரஸ் இருக்கிறதால தான் இவங்க சொல்லுறாங்க. காங்கிரஸ் நகர்ந்து தாவேக்காக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த பிளாங்கே அவுட் ஆகிடும். அதான் விசிகா இருக்குல்ல. என்னங்க விசிகாவாங்க மைனாரிட்டி, அவங்க ஓட்டே அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லைங்க. தொடர்ந்து தலித்துகள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஆணவ கொலை நடக்குது, சாதிய பேரால் வன்மங்கள் தொடர்ந்து நடக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நெல்லையில் கவின்ற இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து திருமாவளவன் என்ன கேட்க வேண்டுகோள் விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆணவ கொலைகள், எஸ்சி எஸ்டி மக்கள் மீதான ஜாதிய வன்மங்களை தடுக்க ஒரு தனி சட்டம், சிறப்பு சட்டம் உண்டாக்கணும்னு. ஏன் அதை செய்யல? சமூக நீதி பேசுகிறாங்க இல்லையா? சமூக நீதி நான் 2 கட்சியும் தான் சொல்கிறேன், திமுக அதிமுக. 67லேருந்து 50-55 வருஷமாக ஆண்டு இருக்காங்கல்ல. சமூக நீதி, பெரியார் மண்ணு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இங்கே தானே இதெல்லாம் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. அதாவது ஜாதியின் பெயரால் அவமானங்கள், தாக்குதல்கள், பாரபட்சங்கள் இதெல்லாம் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. எத்தனை பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து சேரில் உட்கார, இது இந்த ஆட்சியில் இல்லையா? தமிழ்நாடு பெரியார் மண்ணு வெக்க பண்ணுங்க. நம்ம ஜாதியின் பெயரால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கிறது, ஆணவ கொலைகள் அரங்கேறது வந்து நம்ம வந்து ரொம்ப வெக்கப்படணும். தமிழ்நாட்டில் மைனஸில் இருக்குது. அதுதான் உலகமே தெரிஞ்ச விஷயமாச்சே. 25 கொலை நடந்திருக்குதுன்றது தானே. இப்போ அந்த அஜித்குமார் கொலை வந்து 24 கொலைகளுக்கு அப்புறம் காவல் கஸ்டடியில் நடந்த அந்த கொலைகளில் ஏதோ 1-2ன்னு இல்லை, 25வது கொலைக்கு தான் சாரிம்மா சொன்னார். 24 கொலை மீடியாவுக்கு வரல, மக்கள்லாம் அப்படியே போட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ நடந்துட்டு இருக்குதோ தெரியாது. அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு பழனிசாமி சொன்னது ரொம்ப கரெக்டுங்க. இன்றைக்கி உண்மையில் இது வந்து ஸ்டாலினை அதான் நான் சொல்ல வந்தேன், நல்லா கேட்டீங்க. ஸ்டாலின் ஆட்சி என்பது ஒரு சில அதிகாரிகள் ஆட்சி. ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் கோட்டையில் உட்காந்துக்கிட்டு அரசியல் அறிவே இல்லாமல், அரசியல்வாதியினுடைய எண்ண ஓட்டத்தில் இல்லாமல், அதிகாரிகள் எண்ண ஓட்டத்தில் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குற பாருங்க, டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. சாதாரணமாக ஒரு 6 மாதத்துக்கு ரிட்டையர் ஆக போகிறதுனா திடீர்னு நடக்கும். உங்கள் பிறந்த தேதியை வச்சு நீங்கள் ரிட்டையர் எப்போ ஆக போகிறீங்கன்னு 5 வருஷத்துக்கு முன்னாலேயே கூட கணக்கு வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு ஆள் ரிட்டையர் ஆக போகிறாரு, டிஜிபின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அவருக்கு அடுத்தது யாரை போடணும் அப்படின்றத 6 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் மத்திய அரசுக்கு, யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். இன்னி வரைக்கும் அனுப்பவே இல்லை. ஏன் அனுப்பலை? ஏன்னா சில அதிகாரிகள் நினைக்கிறாங்க, அனுப்பிச்சா இன்றைக்கி சீனியாரிட்டி படி இவர் வந்துடுவார், வந்துடுவார், வந்தாருன்னா நமக்கு சரியாக இருக்காது, பி வந்துடுவார், பி வராமல் இருக்கணும்னா அப்படியே விட்டு கடைசி நெருக்கத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் இவர் ரிட்டையர் ஆகிறாருங்க, நாங்கள் இப்போ இங்கே இருக்கிற ஒருத்தரையா ஒரு பொறுப்பு டிஜிபியாக கொடுத்துட்றோன்னு இருக்கிறவனே வச்சிங்கன்னா அது வந்து எலெக்ஷன் வரைக்கும் காலத்தை ஓட்டலாம் இல்லையா? இப்போ இன்றைக்கி காவல்துறை என்பது ஆளுங்கட்சியினுடைய கையால் போல எடுபிடியாக மாறிவிட்டது. அரசு அதிகாரிகளை இல்லைன்னா ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ், அந்த இன்னொரு அம்மா அமுதா, இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? இவங்க என்ன டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனா? கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சனுக்கு தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பிஆர்ஓ இருக்காங்களா, ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு. இப்போ எதுக்கு இந்த 4 பேரை பொறுக்கி எடுத்து வந்து ஸ்போக்ஸ் பர்சன் போட்டாங்க? இது எல்லாமே கவர்மெண்ட் வந்துங்க விளம்பரம் பண்ணி, அரசு செலவில் மக்கள் வரி பணத்தை மிஸ்யூஸ் பண்ணி தேர்தல் பிரச்சாரத்தை இவங்க 1 வருஷத்துக்கு முன்னாலே தொடங்கிட்டாங்க. அதில் ஒன்று தான் நீங்கள் சொன்ன உங்களுடன் ஸ்டாலின். இவ்வளோ நாளாக அவர் எங்கே இருந்தார்னு தெரில, மக்களோட இல்லை, திடீர்னு இப்போ வந்து குதிச்சிருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின். அடுத்தது பார்த்திங்கன்னா அது நலம் காக்கும் ஸ்டாலின், மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின். இப்போ 2 திட்டங்களும் தேர்தலை வச்சுக்கிட்டு தான் இவங்க பண்ணுறாங்க. ஆனால் இதை எதிர்த்து ஏடிஎம்கே எம்பி சிவி சண்முகம் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார். அதாவது கலைஞர் கருணாநிதி ஃபார்மர் சீஃப், அவர் படத்தை பயன்படுத்துகிறாங்க. அரசு விளம்பரத்தில் திமுக கொடியெல்லாம் காட்டுறாங்க.
இது ஒரு கவர்மெண்ட், எல்லா பணமும் அதில் இருக்குது. நீ திமுக கட்சியில் இருக்க ஃபண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எலெக்ஷன் டைமில் வீடியோ போடுங்க, காணொலி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதெல்லாம் ஒரு கணக்கில் வந்துடும். எலெக்ஷன் கமிஷன் இந்த தொகுதிக்கான செலவில் வந்துடும். இது அந்த கணக்குலையும் வராது, காந்தி கணக்கில் போயிடும். அதனால் முழு பக்க விளம்பரங்கள் கொடுத்து மீடியா 2 அட்வான்டேஜ். கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மீடியா இன்னும் அடிமையாகி காலம் நக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டுடைய குறைகளை தவறுகளை சுட்டி காட்டுறதில்ல, துதிப்பாடுதல், வாழ்த்துதல். இப்போ அதனால் இன்றைக்கி இந்த திட்டத்தை எதிர்த்து தீர்ப்பு, நேற்று இடைக்கால தீர்ப்பு, ஸ்டே ஆர்டரில் நீங்கள் சொன்ன மாதிரி இடைக்கால இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மெயின் பெட்டிஷன் ஸ்டில் ரிமைன்ஸ், அதில் விசாரணை தொடரும். இடைக்காலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில், வழிகாட்டுதல் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் பிரமுகர், அரசியல் தலைவர் தனிப்பட்ட பேர்லலாம் செய்யக்கூடாது, ஆகவே அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நேற்று கொடுக்குறாங்க, இன்றைக்கி அது பேப்பரில் நியூஸாக வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி காலையில் நலம் காக்கும் ஸ்டாலின்னு ஒரு மருத்துவ கேம்புங்களை நடத்துகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதானா? இல்லை, நாங்கள் அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கோர்ட்டை கேட்டிருக்கிறோம். கோர்ட்டு திங்கட்கிழமை தானே அதை பரிசீலிக்கும். இப்போது இதுக்கு பொருந்துமானா? முட்டாள் கூட இப்படிலாம், அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்க. இந்த நீதிமன்றங்கள், இந்த தமிழ்நாடு அரசை பல்வேறு விஷயங்களில் அதிகாரிகளை நேராக வர வச்சு ஃபைன்லாம் லட்சம்லாம் போட்டிருக்காங்க. அப்போ நிர்வாக சீர்கேடு அடைஞ்சிருக்கு. ஆட்சி என்பது அதிகாரிகள் கையில் இருக்கிறதால அவங்க சுயநலத்துக்காக அவங்க இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இது சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.